எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மதி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான மத்தி மீன் குழம்பு தான் என்னோடய வெர்ஷனில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மத்தி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 10 பல்லு பூண்டு, இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு புளி கரைசல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதுக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். திக்கான தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காயே சேர்க்காம கூட வைக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மத்தி மீன் எடுத்திருக்கேன் 1 கிலோ அளவுக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து நமக்கு மீன் வெந்து குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான மத்தி மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay safe, stay connected. Bye bye.